ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மைதா மாவு சேர்க்காமல் சுழியம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது குழந்தைகளுக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லது. அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு 2 பெரிய சைஸ் எல்லாம் எடுத்து பொடிச்சு போட்டிருக்கேன். அதோட 1/4 கப்பு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். கொதித்த பிறகு அதை எடுத்து தனியாக வச்சிடணும். இப்போ அடுப்பில் ஒரு வாணலியை வச்சு 1 கப்பு துருவன தேங்காய் எடுத்து நல்லா வதக்கிக்கணும். அதோட 1 கப்பு கடலைப்பருப்பு வேக வச்சு மிக்சியில் பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கணும். காய்ச்சி வச்சுருக்க பாகை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். தனியாக வச்சிடணும். இப்போ இட்லி மாவு புளிக்காத இட்லி மாவை எடுத்துக்கணும். அடுப்பில் ஒரு பணியாரக்கல்லை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இந்த மிக்சரை கொஞ்சம் சின்ன சின்ன பாலாக உருட்டி அதை இட்லி மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்துக்கணும். எடுத்து பணியாரக்கல்லில் சேர்த்து நல்லா வேக விடணும். இதே மாதிரி சின்ன சின்ன பாலாக உருட்டி எல்லா பால்ஸையும் பணியாரக்கல்லில் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வேக விடணும். ஒரு பக்கம் வெந்தோடனே மறுபக்கம் திருப்பி போட்டு வேக விடணும். வேகும்போது தேவையான எண்ணெயை திரும்பவும் சேர்த்து வேக விடணும். அருமையான சுழியம் ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மைதா சேர்க்காமல் செய்கிறதுனால குழந்தைகளுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.